என்னோட அன்பான சப்ஸ்கிரைபருக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கேட்டு திறந்து விட்டுறலாம். நான் டாக வெளிய மோஷன் போய் யூரின் போக என்ன பிரச்சனைன்னா, இங்க வந்து கோழி கறியில விஷம் வைப்பாங்க. அடுத்தது தோட்டத்துல வந்து எலிங்களுக்கு பாய்சன் வைப்பாங்க. வீட்லயும் வைப்பாங்க. எங்கேயாவது ஏதோ ஒரு பறவை தூக்கிட்டு வந்து போட்டுச்சோ, இல்ல நாய்ங்க தூக்கிட்டு வந்து போட்டுச்சுனாவோ, இவங்க சாப்பிடறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா, இவங்க போனோனே எல்லாத்தையும் மோந்து பார்த்து திங்கிற பழக்கம் உள்ள ஜீவன்கள்ன்றதுனால. அது மட்டும் இல்ல, இது அவுட்ரு பிளேஸ்ன்றதுனால நாய்ங்க வந்து சில நாய்கள கொண்டு வந்து போடுவாங்க இங்க தெரியாம. ஏதாவது ரேபிஸோ, இல்ல பார்வோ வைரஸோ இருந்தா தெரியாது. அதனால பல நோய்கள் பரவி பல நாய்கள் இறந்திருக்கு. ரேபீஸா இருந்தா ஊர்க்காரங்களே அடிச்சு கொன்றுவாங்க நாய. அடிச்சு கொன்னு அவங்க வளர்க்குற நாய அது கடிச்சிருந்தா கூட அவங்க நாயவே அவங்க தூக்கு போட்டுட்டு புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஊர் மக்கள் வாழ்றாங்க. நம்மளுக்கு அந்த மனசு வராது. அதனால தான் இந்த ஒரு டேஞ்சர்களை இவ்வளோ நாள் குழந்தையிலேருந்து அழகி குட்டி அழகி வயிற்றுல இருக்கும் போதே நம்ம காப்பாற்றி காப்பாற்றி இவ்வளோ கொண்டு வந்துட்டோம்னு போகும்போது ரோட்டில் விட்டு ஏதாவது ஆச்சுன்னா மனசு தாங்காதுல்ல. நம்மகிட்ட பணம் தான் பரவாயில்ல, பணம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு போகும்போது இப்படி தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். உங்களால் முடிஞ்ச